வணக்கம். தி டீப் டைவ்க்கு உங்கள வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிறது ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவுகள்ல இருந்து 74வது ஆடியோ. ஆமா, இது ஒரு கேள்வி பதில் பகுதி. ஆனா இதுல ஓஷோ எப்படி பதில் சொல்றாருங்கிறத விட அவர் எப்படி அந்த கேள்விகளையே உடைக்கிறாரு, கேட்டவரையே திரும்பி பார்க்க வைக்கிறாருங்கிறத தான் நாம ஆழமா பார்க்க போறோம். நிச்சயமா. இந்த உரையாடலோட நோக்கம் ஓஷோ சொல்ற பதில்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல. சரி. அவர் எப்படி கதைகள், உதாரணங்கள், சில சமயம் நேரடியான சவால்கள் மூலமா நம்மளோட முன்முடிவுகளையும் நம்பிக்கைகளையும் கேள்விக்குள்ளாக்குறாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதா. சரி, ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வியே ரொம்ப அடிப்படையானது. புனிதர்களோட வார்த்தைகள் மனசுக்கு அமைதி கொடுக்குது, ஆனா மத்தவங்க பேசினா அப்படி ஒரு அமைதி கிடைக்கிறதில்ல, ஏன்னு ஒருத்தர் கேக்குறாரு. இது நியாயமான கேள்விதான். ஆமா. இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப அழகா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, புனிதர்களோட வார்த்தைகள் வெறும் சப்தங்கள் இல்ல. ஓகே. அது அவங்களோட அனுபவத்தோட ஆன்மாவை சுமந்துக்கிட்டு வருது. மத்தவங்க பேசுறது ஆன்மா இல்லாத ஒரு உடல் மாதிரி. ஆன்மா இல்லாத உடலா? ஆமா. வார்த்தைகள் இருக்கும், ஆனா அதுக்குள்ள உயிர் இருக்காது. வார்த்தைங்கிறது ஒரு வண்டி மாதிரி தான். அதுக்குள்ள நீங்க என்ன ஏத்தி அனுப்புறீங்கன்றது தான் விஷயம். சரி, புனிதர்களோட வார்த்தைகள்ல அனுபவம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி போய் சேருதா? இல்ல. ஏன்னா ஒரே பேச்ச கேட்டுட்டு ஒருத்தர் அமைதி அடைறாரு, இன்னொருத்தருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறது இல்லையே. மிகச் சரியான கேள்வி. இங்கதான் ஓஷோ 2வது முக்கியமான விஷயத்த சொல்றாரு. விஷயம் பேசுறவரை மட்டும் பொறுத்ததில்ல. கேக்குறவரையும் பொறுத்ததா? கரெக்ட். கேட்கிறவரையும் பொறுத்ததுங்கிறாரு. அவர் சொல்ற உதாரணம் மழையில கமுத்தி வச்ச பானை. கவிழ்த்து வைக்கப்பட்ட பானையா? ஆமா. ஞான மழை எவ்வளவு கொட்டினாலும் உங்க மனசுங்கிற பானை திறந்து இருந்தாதானே உள்ளே போகும். அப்போ அந்த பானைய மூடி வைக்கிறது எது? நம்மளோட அடையாளங்கள் தான். கரெக்டா சொன்னீங்க. நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு பௌத்தன் அப்படின்னு நாம நம்மள அடையாளப்படுத்திக்கிறோமே. ஆமா. அதுதான் அந்த பானையோட மூடி. ஒரு பௌத்தருக்கு ஜைன தீர்த்தங்கரர் பேசுனா அமைதி கிடைக்காது. சரிதான். ஒரு இந்துவுக்கு ஒரு சூஃபி ஞானி பேசுனா அமைதி கிடைக்காது. காரணம், நாம வார்த்தைகளை கேட்கல, யார் பேசுறாங்கன்னு தான் பாக்குறோம். நம்மளோட லேபிள் அந்த ஞானம் உள்ளே போகாம தடுத்துடுது. இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. இத விளக்க ஒரு முல்லா நஸ்ருதீன் கதை வருது. ஆமா, அந்த கதை இந்த விஷயத்தை இன்னும் தெளிவா புரிய வைக்கும். சொல்லுங்க. முல்லா நஸ்ருதீன் பசியோட ஒரு கிராமத்துக்கு போறாரு. அது ஒரு தீவிர சைவ கிராமம். அங்கே ஒரு சாமியார் அசைவம் சாப்பிடுறது எவ்வளோ பெரிய பாவம்னு சொற்பொழிவு செஞ்சிட்டு இருக்கார். கூட்டம் அப்படியே மறந்து கேட்டுட்டு இருக்கு. ஆனா அப்போ முல்லா எழுந்து, சுவாமி, நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. ஒரு முறை ஒரு மீன் என் உயிரையே காப்பாத்திருக்குன்னு சொல்றார். ஓ, அந்த கிராம மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? மீன் ஏதோ தெய்வீகமா வந்து காப்பாத்திருச்சுன்னு நினைச்சிருப்பாங்களோ? அதேதான். மொத்த கிராமமும் முல்லா ஒரு மகான் மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு விருந்து, மரியாதை எல்லாம் கிடைக்குது. சரி. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாமியார் மட்டும் தனியா முல்லா கிட்ட வந்து, உண்மையை சொல்லுங்க, அந்த மீன் எப்படி உங்க உயிரை காப்பாத்துச்சுன்னு கேக்குறார். இப்போதான் அசல் விஷயம் வரப்போகுது. ஆமா. அதுக்கு முல்லா, நான் 3 நாளா பட்னியா கிடந்து சாகர நிலைமையில இருந்தேன். அப்போ கிடைச்ச அந்த ஒரு மீனை சாப்பிட்டு தான் உயிர் பிழைச்சேன்னு சொல்றார். ஐயையோ, அப்புறம் என்னாச்சு? அன்னைக்கு ராத்திரியே முல்லாவை அந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க. இதுல இருந்து ஓஷோ சொல்ற விஷயம் ரொம்ப ஆழமானது. மக்கள் உண்மையால அமைதி அடையறதில்ல, அவங்களோட நம்பிக்கைகள் உறுதி செய்யப்படும் போதுதான் திருப்தி அடையாங்க. வாவ், நாம தேடுறது உண்மை இல்ல, நம்ம நம்பிக்கைகளுக்கு கிடைக்கிற அங்கீகாரத்தை தான். நிச்சயமா. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட பார்க்க முடியுமே. சோஷியல் மீடியாவில் நமக்கு பிடிச்சதை சொல்றவங்கள தானே நம்ம பின்தொடர்றோம். கரெக்ட். அரசியல் ஆகட்டும், மதம் ஆகட்டும், நமக்கு எது வசதியா இருக்கோ அதுதான் நம்ம உண்மைன்னு நம்ப விரும்புறோம். ஆமா. ஓஷோ இங்க உடைக்கிறது அந்த கம்ஃபர்ட் ஜோனு தான். உண்மையான ஞானி உங்களை சொகுசா உணர வைக்க மாட்டார், உங்களை அசைச்சு பாப்பாருங்கிறது தான் இதோட சாரம். இந்த முன்முடிவுகள்ன்ற விஷயம் அடுத்த கேள்வியில இன்னும் தெளிவா வெளிப்படுது. ஆமா. ஒருத்தருக்கு கடவுள்னு பட்டம் கொடுக்கறது சரியா? எகிப்திய அரசன் பாரோவோட குற்றமே தன்னை கடவுள்னு சொன்னதுதானேன்னு ஒருத்தர் கேக்குறார். ஆமா. இங்க ஓஷோ கேள்வி கேட்டவரோட மனநிலைய ரொம்ப அழகா வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. அவர் பாரோவுக்கும் சூஃபி ஞானி மன்சூருக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்குறாரு. 2 பேருமே நான் கடவுள்னு சொன்னவங்க தானே? ஆமா. ஆனா பாரோ சொன்னது, நான் மட்டும்தான் கடவுள், வேற யாரும் இல்ல. இது உச்சகட்ட அகங்காரம். அப்போ மன்சூர் சொன்னது எப்படி வேற மாதிரி இருந்துச்சு? மன்சூர் சொன்ன அனல் ஹக் அப்படி இல்ல. அதோட அர்த்தம், நான் கடவுள், என கடவுளை தவிர இங்க வேற எதுவும் இல்ல. நீயும் கடவுள்தான், இந்த தூணும் கடவுள்தான். ஓ. இது ஒரு கடல் இருக்கு, நான் அந்த கடல்ல ஒரு துளி, அதனால நானும் அந்த கடல் தான்.
அப்படிங்கிற மாதிரி. அகங்காரத்தால சொல்லல, பிரபஞ்சத்தோட கரைஞ்சு போனதால சொன்னது. புரியுது. அப்ப பாரோவோட நான் ஒரு தனிப்பட்ட அகங்காரம், மன்சூரோட நான் பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி. ஆனா இதுல ஓஷோ அந்த கேள்வி கேட்டவரோட மனநிலையை எப்படி சுட்டி காட்டுறார்? அங்குதான் விஷயமே இருக்கு. கேள்வி கேட்டவர் ஒரு முஸ்லிம். அதனால அவருக்கு பாரோ தன்னை கடவுள்னு சொன்னது தப்புன்னு தெரியுது. சரி. ஆனா அதே வார்த்தைகளை சொன்ன சூஃபி ஞானி மன்சூர அவர் வசதியா மறந்துட்டார். ஓஷோ இதை சுட்டிக்காட்டி, நீங்க பாரோவை ஞாபகம் வச்சிருக்கீங்க, ஆனா உங்க மதத்தை சேர்ந்த மன்சூரை மறந்துட்டீங்களேன்னு கேக்குறாரு. இதுதான் நம்மளோட மனச்சாய்வு. ஆமா, நமக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் எடுத்துப்போம், மத்ததை விட்டுடுவோம். ஓஷோ இதையே அகம் பிரம்மாஸ்மிங்கிற உபநிடத வாக்கியத்தோடவும் இயேசு புத்தர் சொன்னதோடவும் ஒப்பிட்டு ஞானிகளை ஒரு குறிப்பிட்ட மதச்சட்டகத்துக்குள்ள அடக்க முடியாதுன்னு சொல்றாரு. இத விளக்க அவரோட சொந்த அனுபவத்தில இருந்தே ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் சொல்றாரே. ஆமா, அது ரொம்பவே அழுத்தமான ஒரு சம்பவம். 80 வயசான ஒரு ஜெயின பெரியவர் ஓஷோவோட புத்தகத்தை படிச்சுட்டு அவரை காண வர்றாரு. ஓகே. வந்தவர் ஓஷோ கால்ல விழுந்து, நீங்க எனக்கு ஒரு தீர்த்தங்கரர்னு சொல்றார். அந்த அளவுக்கு பக்தி. ஆனா கொஞ்ச நேரத்துல ஓஷோவோட உதவியாளர் வந்து, சூரியன் மறைஞ்சிடுச்சு, சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறார். ஓ, ஜைனர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விதியாச்சே. சூரியன் மறைஞ்ச பிறகு சாப்பிட மாட்டாங்களே. அதேதான். அத கேட்டதும் அந்த பெரியவரோட முகம் அப்படியே மாறுது. எழுந்து நின்னு, சூரியன் மறைஞ்ச பிறகு சாப்பிடுறது பாவம்னு கூட தெரியாத நீயா தீர்த்தங்கரர்? அப்படியா கேட்டாரா? ஆமா, உனக்கு வேற என்ன தெரிஞ்சிருக்க முடியும்னு கோபமா திட்டிட்டு போயிட்டே இருக்கார். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கடவுள், அடுத்த நிமிஷம் ஒண்ணுமில்லாம போயிடுறார். இதிலிருந்து ஓஷோ சொல்றது என்னன்னா, நமக்கு ஒரு புனிதர் வேணும். ஆனா அந்த புனிதர் நம்மளோட சின்ன சின்ன விதிகள், நம்பிக்கைகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு அடிமையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அதாவது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆமா, கடவுள்ங்கிறது ஒரு பட்டம் இல்ல, அது நம்மளோட இயல்பு, சுபாவம்னு முடிக்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது ஒரு சாதகரோட பார்வையில இருந்து ஒரு கேள்வி வருது. புத்தரா மாறாம ஒரு புத்தரோட வார்த்தைகளை உண்மையிலே புரிஞ்சுக்க முடியுமா? இதுக்கு ஓஷோட பதில் ஆம், இல்லை, ரெண்டும் தான். அது எப்படி? முழுசா புரிஞ்சுக்கணும்னா நீங்களும் அந்த அனுபவத்தை பெற்றாகணும். அதுதான் இறுதி நிலை. சரி. ஆனா அந்த பயணத்தை தொடங்குறதுக்கு ஒரு சின்ன பொறி, ஒரு பார்வை, ஒரு கிளிம்ஸ் கிடைக்கலாம். புத்தரோட வார்த்தைகள் அந்த பொறியை உண்டாக்கலாம். அந்த பொறிதான் பயணத்தை தொடங்க உதவுமா? ஆமா, அந்த பொறிதான் தியானங்கிற பயணத்தை தொடங்க தேவையான தாகத்தை உருவாக்கும். ஒரு குழந்தை தன்னால நடக்க முடியும் நம்பினாதான முதல் அடிய வைக்கும். ஆமா. அது மாதிரி புத்தரோட வார்த்தைகள் அந்த நம்பிக்கையை கொடுக்கும். அந்த ஆரம்ப பொறி இல்லைன்னா யாரும் பயணத்தையே தொடங்க மாட்டாங்க. சரி. இவ்ளோ நேரம் நாம பேசுறது எல்லாமே ஒரு சாதகரோட மனப்போராட்டங்களை பத்தி தான். அதாவது எப்படி ஒரு போதனையை ஏத்துக்கிறது, எப்படி குருவை புரிஞ்சுக்கிறதுன்னு. இதே மாதிரி ஒரு சாதகர் கேட்ட இன்னொரு கேள்விக்கு வருவோம். அது கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமானது. நான் ஞானம் அடைஞ்சா அந்த நாள்ல உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வேன்னு கேக்குறாரு. இது ஒரு தேவையற்ற கவலைன்னு ஓஷோ சொல்றார். தேவையற்ற கவலையா? ஆமா, நன்றிங்கிறது ஒத்திக பார்த்து சொல்ற விஷயம் இல்ல, அது அந்த தருணத்துல தானா வெளிப்படணும். இத விளக்க அவர் சொல்ற ஜென் கதை தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. சொல்லுங்க. பல வருஷமா ஒரு குரு கிட்ட அடி உதை எல்லாம் வாங்கி பயிற்சி பண்ற ஒரு சீடன் ஒரு நாள் ஞானம் அடைறான். அவனுக்குள்ள எல்லாம் தெளிவாயிடுது. அவன் நேரா தன் குரு இருந்த அறைக்கு போறான். குரு அமைதியா உட்கார்ந்திருக்காரு. போய் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினானா? இல்ல, அதுதான் இங்க ட்விஸ்ட். அவன் நேரா போய் குருவோட கன்னத்துல ஓங்கி ஒரு அறையறான். ஒரு நிமிஷம், என்னது? ஞானம் கிடைச்சதும் முத வேலையா குருவ போய் அறையறாரா? இதுதான் நன்றியா? எனக்கு இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. எனக்கும் முதல்ல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஓஷோவோட விளக்கம் இத வேற ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போகுது. அடிவாங்கின அந்த குரு கோபப்படல. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே, அப்படியா சங்கதி, அப்போ அது நிகழ்ந்துடுச்சுன்னு சொல்றாராம். அது நிகழ்ந்துடுச்சா? ஆமா, அந்த அறைதான் உண்மையான நன்றியா இருந்திருக்கு. ஏன்னா அன்னைக்குதான் அந்த சீடன் குரு சிஷ்யன்கிற உறவையே தாண்டி முழுமையான சுதந்திரத்தை அடைஞ்சிருக்கான். ஓ, அந்த அறை நீங்க என்ன முழுமையா விடுவிச்சிட்டீங்கன்னு சொல்றதுக்கு சமம். அதனால நன்றி எப்படி சொல்றதுன்னு கவலைப்படாத. நீ அந்த நிலையை அடையும் போது உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே உன் குருவுக்கு அது தெரிஞ்சிடுன்னு ஓஷோ சொல்றார். வாவ், இது முற்றிலும் வேறொரு பார்வை. சரி, ஓஷோ சில சமயம் தனிமைதான் நம்ம இயல்புங்கிறாரு. ஆமா, சில சமயம் சுதந்திரம், அன்பு, ஆனந்தம்னு சொல்றாரு. இதெல்லாமே ஒண்ணுக்கொன்னு முரணா இல்லையா? இதெல்லாம் எப்படி ஒன்னா பொருந்தும்? நல்ல கேள்வி. இது முரண் மாதிரி தெரிஞ்சாலும் ஓஷோ இதுக்கு 2 பாதைகளை விளக்குறாரு. 2 பாதைகளுமே ஒரே இலக்கத்தை அடையும்.
ஆனா தொடங்குற இடம் வேற. ஓகே, அந்த 2 பாதைகள் என்னென்ன? முதல் பாதை தியானத்தோட பாதை. சரி. அது தனிமையில தொடங்குது. நீங்க தனியா இருக்க பழக பழக மத்தவங்களோட அபிப்பிராயங்கள், எதிர்பார்ப்புகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குது. அதுதான் சுதந்திரம். சரி, சுதந்திரமா இருக்கிறதுனால எப்படி அன்பு வரும்? நம்ம மத்தவங்கள விட்டு விலகி போற மாதிரி இல்லையா இது? ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க ஓஷோ சொல்ற அன்பு ஒரு தேவையின் அடிப்படையில வர்றது இல்ல. எனக்கு நீ வேணும்னு கேக்குற அன்பு இல்ல. அப்போ நீங்க முழுமையா சுதந்திரமா இருக்கிறதால உங்ககிட்ட இருந்து வழிஞ்சு ஓடுற அன்பு, எதையும் எதிர்பார்க்காம கொடுக்கற அன்பு. அந்த அன்போட உச்சம் தான் ஆனந்தம். ஓ, அப்போ தனிமை, சுதந்திரம், அன்பு, ஆனந்தம், இது ஒரு பாதை. சரியா சொன்னீங்க. புரியுது. அப்போ 2வது பாதை, அதாவது பக்தியோட பாதை, இதுக்கு நேர்மாறா இருக்குமா? மான அன்பு உங்க நான்கிற அகங்காரத்தை முழுசா கரைச்சிடும். அகங்காரம் கரஞ்சா? அங்கே ஆனந்தம் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஆனந்தத்துல இருக்கிறவனுக்கு மத்தவங்க தேவைப்பட மாட்டாங்க. அதனால அவன் ஒரு விதமான தனிமையை, அதாவது சுயசார்பு நிலையை அடையறான். சரி. அப்படி தனித்து இருக்கிறவன் தான் உண்மையான சுதந்திரத்தை உணருவான். ஆக இந்த வழியில பயணம் இப்படி போகுது. அன்பு, ஆனந்தம், தனிமை, சுதந்திரம். அருமை. அப்போ பாதைகள் வேறையா இருந்தாலும் வழியில சந்திக்கிற இடங்கள் எல்லாம் ஒண்ணுதான், இலக்கும் ஒண்ணுதான். மிகச்சரியா சொன்னீங்க. எந்த வழியில போனாலும் இந்த 4 அனுபவங்களையும் கடந்தே ஆகணும். ஆக இந்த முழு உரையாடலோட சாராம்சம் என்னன்னா, ஓஷோவோட அணுகுமுறைங்கிறது நாம சௌகரியமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்பிக்கைகளையும் பழக்கங்களையும் கேள்வி கேட்கறது தான். ஆமா. அது புனிதர்களை பத்தின நம்மளோட எண்ணங்களா இருக்கலாம், மத அடையாளங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, அவர் நம்மள மேலோட்டமான பார்வையை தாண்டி ஆழமா பார்க்க தூண்டுகிறார். இறுதியா இது உங்களுக்கான ஒரு செய்தி. எந்த ஒரு ஆன்மீக போதனையையும், அது ஓஷோவோடதா இருந்தாலும் சரி, வேற யாருடையதா இருந்தாலும் சரி, ஒரு திறந்த மனதோடு, ஒரு காலி பாத்திரமா இருந்து. ஆமா, ஒரு காலி பாத்திரமா இருந்து அணுகணும். அப்பதான் நம்ம நம்பிக்கைகள்ங்கிற கூண்டுல இருந்து நாம வெளியே வர முடியும். உங்க நம்பிக்கைகளுக்கு சாதகமா பேசுறவங்க கிட்ட உங்களுக்கு அமைதி கிடைக்கலாம். ஆனா அது உங்களை ஒருபோதும் வளர்க்காது. இன்று உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வியுடன் இந்த உரையாடலை முடித்துக் கொள்ளலாம். உண்மையான ஞானி உங்க நம்பிக்கைகளை உடைப்பார்னு ஓஷோ சொல்றார். ஆமா. அப்படியானால் நீங்க சந்திக்கிற ஒரு போதனையோ அல்லது குருவோ நீங்க ஏற்கனவே நம்புறது மட்டுமே திரும்ப திரும்ப உறுதி செஞ்சா நீங்க உண்மையிலே கத்துக்கிறீங்களா, இல்ல உங்க சிறையோட சுவர்களை இன்னும் பலப்படுத்திக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க.